வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சபரீஸ்வரன் பேட்சில் டே நம்பர் 10ங்க மேக்ஸ் பிவிசி கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், எந்த வருஷத்துல சார் கேட்டிங்கன்னா 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஷின் இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிட்டுங்க, பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், என்ன வில்லேஜ் ஆஃப் 121 ஓகேவா, அதாவது 1,21,000 மக்கள் இருக்காங்களாம், பீப்புள். த ரேஷியோ ஆஃப் மென் டு உமன் இஸ் 6:5. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மென் இன் த வில்லேஜ். ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க, மென்னு உமனா ஓகேவாங்க. அப்போது மென் எவ்வளோ 6, உமன் எவ்வளோ 5. இது ஃபஸ்ட்டு. இப்போது டோட்டல் இதான் மக்கள் தொகையே ஓகேவா, டோட்டல் பீப்புள். அதில் மென்னு மட்டும் தான் கேட்குறாங்க ரைட்டா. அப்போ நம்ம மென் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மென் எவ்வளோ 6 ஓகேவா. 2 ஆட் பண்ணிங்க என்ன வரும் 11. அது கீழே எழுதுங்க. டோட்டல் எப்பவுமே கீழே எழுதணும் ரேஷியோவில் ஓகேவா. எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மக்கள் தொகை இருக்குல்ல, அந்த டோட்டல் பாப்புலேஷனை இங்கே எழுதுங்க. 121,30 ஓகேவா. இது பார்த்தாலே தெரியும் என்ன, அந்த 11 ஸ்கொயரா, அப்போ ஒரு 11 வரும், 3 0 மல்டி பண்ணுங்க. 6 × 11 66 30 ஆன்சர். அவ்வளோதான். சரி ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு த ஷேடோ ஆஃப் த போல் வித் த ஹைட் இஸ் ஆஃப் 8 மீட்டர் இஸ் 6 மீட்டர். அதாவது ஒரு கம்பமாக இருக்கு வச்சுக்கோங்களேன் ஓகேவா. அது போல் வந்து 8 மீட்டருக்கு வச்சுக்கோங்க, அது 6 மீட்டருக்கு நிழல் தருதான் ஓகேவா. அடுத்து இஃப் த ஷேடோ ஆஃப் அனதர் போல், வேற இன்னொரு போல் இருக்கான், அது மெஷர் சேம் டைம் 30 மீட்டரா. அந்த நிழல் மட்டுமே 30 மீட்டர் இருக்கான், ஆனால் அது அந்த கம்பத்தோட ஹைட் எனக்கு தெரியாது, அது எக்ஸ் வச்சுக்கோங்க. நிழல் அதிகமாகனா கம்பத்தோட நீளம் என்ன ஆயிருக்கணும், அதிகமாக ஆயிருக்கணும். அப்போ அதே போல் தான் சைடாக மல்டி பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். 30 8/6 = எக்ஸ் ஓகேவா. இங்கே அடித்தா 5 டைம் அடிக்கலாமாங்க. 5 8 எவ்வளோங்க 40. ஆன்சர் 40 கரெக்ட். அடுத்து பாருங்களேன், இது ஈஸியான சம் தான். இது ஸ்கூல் புக் சம் ஓகேவா. எங்கே இருக்குன்னா 8th புக்கில் இருக்கும் ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா ஓகேவா. எத்தனை நாளைக்கு செய்கிறாங்க, 6 நாளைக்கு செய்கிறாங்க. அப்போது எவ்வளோ சோப்பு தயாரிக்கிறாங்கன்னா 9,600, அதாவது 9,600 சோப்பு தயாரிக்கிறாங்களாம். இதே வந்து கூடுதல் நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் சேர்ந்து வேலை செய்து ஓகேவா. எத்தனை நாள் எனக்கு தெரியாது, எக்ஸ் வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, எக்ஸ்ட்ரா செய்கிறாங்களாம். அப்போது 4 ஒன்றுக்கு இங்கே எவ்வளோ 15 மணி நேரம், அதோட எவ்வளோ எக்ஸ்ட்ரா செய்கிறாங்க 3 மணி நேரம். அப்போ என்னங்க வரும் 18. எவ்வளோ சோப்பு செய்கிறாங்க 14,400 ஓகேவா. மற்றெல்லாம் இங்கிட்டு தள்ளி விடுங்க. இங்கே எழுதுறேங்க. 15 × 6 மேலே இடம் இருக்கா, இங்கே எழுதிக்கலாம். என்னங்க இருக்கும் 15 × 6 மேலே 14, அப்புறம் என்னாச்சு 400/9600 இங்கிட்டு எக்ஸு, கூடுதலாக 3 மணி நேரம்னா 18. அப்போ அது டிவைட் இங்கிட்டு வரும் ஓகேவா. இங்கே பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல் ஓகேவா. சரி ரைட்டு, வேறு என்ன இருக்குது, 6 6 இங்கே 6 6 அடிக்கலாமா, மீதி 3 வருமா, 6 6 36. இப்போது இங்கே 4 டேபிள் கேன்சல் பண்ணி பாருங்கள். 4 3 எவ்வளோ 12, திருப்பி நான் 2 4 6 24. அப்போ இங்கே அடித்தா 4. இங்கே பாருங்க 18 2ஆல் மல்டி பண்ணால் 36 வந்துடுமா. அதே 2 இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 2. இப்போ என்ன எக்ஸ் இருக்குது 15/2. ஆன்சர் எப்படி இருக்குது ஓகேங்க. டிவைட் பண்ணிக்காங்க, ஒன்றுமே இல்லை. 15 உள்ளே வைங்க, 2 வெளியே வைங்க. 7 டைம் வைக்கலாமா, 14 பேலன்ஸ் 1. மேலே உள்ளதை சைடில் எழுதணும், கீழே இருக்கிறது மேலே எழுதணும், சைடில் உள்ளது கீழே எழுதணும். அப்போது 7 1/2. இங்கே பாருங்கள் 7 7.5 நாள் ஆகும் சிம்பிளாக. இப்போது பை செல்லிங் த ஃப்ளவர் பார்ட் ஃபார் த 528 ஓகேவா. ஒரு உமன் வந்து ஒரு ஃப்ளவர் பார்ட் விற்கிறாங்களாம் ஓகேவா. அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது 20% லாபமா. நம்ம 100 ரூபான்னு வச்சுக்குவோம்.
20% லாபம்னா 120 ரூபாயா? சரி. அவங்க கெயின் 25% அப்படின்னா 125% கிடைக்கணும்னா, அதாவது இப்போ ஒரு செடிங்க ஓகேவா? அந்த செடியை வந்து வித்துட்டாங்க 20% லாபமா. அவங்க எவ்வளோக்கு வித்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேவா? அதில் வந்து 100 ரூபா நம்ம வச்சுக்கோங்க சும்மா 100%ல 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்கன்னா என்ன இருக்கும் லாபம்? ஒன்றுமே இல்லை. லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை. வாங்கின விலைக்கு வித்தாச்சு. இப்போ அதே 100 ரூபாய்க்கு வாங்கி நான் ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ லாபம்? 20 ரூபா லாபமா? சரி, ரைட். இப்போ ஒரு கேஸ், இதே ஒரு வேளை 120 ரூபா லாபம் விற்கணும்னா நான் எவ்வளோக்கு விற்கணும்? அப்போது நான் இங்கே பாருங்களேன், இங்கே 100 ரூபாங்க ஓகேவா? இதை நான் 100 ரூபாய்க்கு வித்துட்டேன்னா வாங்கின ரேட்டுக்கே விற்றேன்னா எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டம் இல்லை. இப்போ நான் 120 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ லாபம்? 20 ரூபா லாபம், ரைட்டா? இப்போது நான் எனக்கு 25 ரூபா லாபம் வேணும். எனக்கு எவ்வளோ வேணும்? 25 ரூபா லாபம் வேணும்னா நான் எவ்வளோக்கு விற்கணும்? 125 ரூபாய்க்கு விற்கணும்ல. அதே மாதிரி இங்கே 20% லாபம்னா நம்ம 120 வச்சுக்கணும். மேலே 25% லாபம் கேட்டாங்கன்னா 125 வச்சுக்கணும் ஓகேவா? இப்போது இங்கிட்ட எக்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவாங்க. அப்புறம் சைடு மல்டிப்ளை தான், மேலே எழுதிக்கலாம். எனக்கு இங்கே தான் இடம் இருக்குது. அப்போ 528 வருமா? 528 இன்ட்டு 125 பை 120 ஓகேவா? இப்போ 5 டேபிள் அடித்தா 2 5, இங்கே அடித்தா 2 4. இதுக்கப்புறம் இது அடிக்க முடியாது, இங்கே தான் அடிக்க முடியும். 2 டேபிள் அடித்தா 2 2 4, பேலன்ஸ் 1 6, மீதி 4. இங்கே அடித்தா 12. இங்கே திருப்பி கேன்சல் பண்ணாங்க 1 3 2 வருமா? இங்கே 6ஆ? திருப்பி அடித்தா 22ஆ? இப்போ 22 25. சிம்பிளாக 25 2ஆல் பண்ணுங்க என்ன வரும்? 50 வருமா? அதே 50 இங்கே எழுதுங்க திருப்பி 50. அப்போ 580 ஓகேவா? ஒன்றுமே இங்கே பாருங்களேன், 25 22ஆ? மறுபடி பண்ணுங்க 0 1ஆ 5ஆ? திருப்பி 50 தானே வரும். அப்போ ஆன்சர் நாங்கள் 550. வென் டு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோவா? 350 ரூபாய் ஓகேவா? ஃபுட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா 5% கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா ஜிஎஸ்டிக்கு. அப்போது அந்த ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்டு கட்டுற ஜிஎஸ்டி எவ்வளோ கேட்குறாங்க. இது எப்படி போடலாம்னா, ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் எடுங்க, அதுக்கு 5% எவ்வளோ கண்டுபிடிப்போம். அப்போது ஒரு ஜீரோ கேன்சலு. இங்கே அடித்தா நாங்கள் வரோம் 5 2 15 175 பை 10னா 17.5ங்கிறது இந்த 5% ஓகேவா? இதான் ஜிஎஸ்டியாக இருக்குது 17.5 5%னா. இப்போ ஜிஎஸ்டி ரெண்டாக பிரிப்பாங்கள்ல சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு. அப்போ ரெண்டாக பிரிங்க, எவ்வளோ அடித்தா 8 1 7 5. எத்தனை நம்பர் தள்ளிக்கணும்? இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போது 8.75. அப்போது 8 ரூபா. சிம்பிளாக ரவுண்டாக போனால் 8 ரூபா ஓகேவா? 8 ரூபா வந்து ஸ்டேட்டுக்கு கட்டுறோம், சென்ட்ரல் கட்டுறோம். இங்கே எவ்வளோ கட்டுறாங்க? 8.75 ரூபா ஸ்டேட்டுக்கு கட்டுறோம், சென்ட்ரல் கட்டுறோம். கொஷின் வந்து 8.75 வந்து எதுக்கு? ஸ்டேட்டு தானே கேட்டிருக்காங்க, அதுதான் ஸ்டேட். ஓகே, ஒருவேளை காமன் ஜிஎஸ்டி கேட்டால் நம்ம இதோட நிப்பாட்டிருக்கலாம் ஓகேவா? இவ்வளோதாங்க, சிம்பிள். இதுவும் புக் சம் தான். அடுத்து பாருங்களேன், இப்போது ஏவும் இசட்டும் ஒன்றா, பியும் ஒய்யும் ரெண்டா. அது சிக்கு என்ன வேல்யூவோ அதே எக்ஸுக்கான் ஓகேவா? அது மாதிரி இருக்கான். விச் ஒன் இஸ் ராங்? எது தப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்னா, இப்படி எழுதிக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்டா ஓகேவா? அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போது மேலே உள்ளது கீழே உள்ள நம்பர் சேம் ஓகேவா? அப்படி வரணும். இங்கே பாருங்கள், எம்என் பாருங்கள், எம்என் 13. அப்போது எம் 13. ஆனால் கொஸ்டின்ல என்ன சொல்ல ஈக்குவல்ட்டாங்கல்ல, இங்கே என்ன இருக்கோ அதே தான். அப்போது எம் என்ன சரிதானே? சரி. அடுத்து பாருங்கள், எம்என் ஆட் பண்ணால் எல்ஓஏஇசட். எல்லுக்கு என்னது? 12. எல்லோட ஆப்போசிட் என்னது? அது ஓ தானே, அப்போ அதுக்கு 12 தானே. ஏக்கு என்னது? 1. இசட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1 தான் சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணுங்க, 26 வருதா? இங்கே பாருங்க,
எம்முக்கு 13, எண்ணுக்கு 14 நம்ம ஆல்பபெட் வைஸ். ஆனா எம்மும் எண்ணு ஈக்குவலாம். அப்போ அதுவும் 13 தானே. அப்போ 26. அப்போ இதுவும் என்னது சரிதான். இங்க பாருங்க, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3. அப்போ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3. அப்போ இது என்ன இருக்குன்னா இதுவும் உங்களுக்கு என்னது ஈக்குவல் தான். இங்க பாருங்க, இதை எழுதுறேன் இங்க ஏபிசிஎம். ஓகேவா? அது 1 2 3. எக்ஸ் ஒய் இசட் 1 2 3. ஏன்னா ஏ இசட் தானே ஈக்குவல், பி ஒய் தானே ஈக்குவல், சி எக்ஸ் தானே ஈக்குவல். ஆட் பண்ணுங்க 5 6. இங்கே ஆட் பண்ணுங்க 6. ஈக்குவல் தானே. ரைட். இங்க பாருங்க, ஈக்கு வந்து என்னது 5, ஜிக்கு என்னது 7, ஜே என்னது 12. இது பிரைம் நம்பரா? இல்லை. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னது, அப்போ இது மட்டும் தான் தப்பு. இங்க பாருங்க, ஏ வந்து ஏபி இருக்காங்களாம். ஏ டஸ் 20% லெஸ் த ஒர்க் தென் த பி. அப்போ பி வந்து 100% வேலை செய்யறாருன்னா அவரோட 20% கம்மியா, அப்போ 80% வேலை பார்ப்பாரு. ஓகேவா? ஏ வந்து ஒரு நாளைக்கு 7.5 மணி நேரம் வேலை பார்க்கறாரு. ஓகேவா? ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தை பார்ப்பாரு. பி எவ்வளவு நேரம் பார்ப்பாரு? அப்போ இவரை விட இவர் 20% கூடுதல் தானே. பி, ஏ கம்மி தானே. அப்போ சிம்பிள் லாஜிக்கு, இப்போ இவரோட என்னது இவர் கம்மியா டைம் முடிக்க போறாரு. ஆனா ஆப்ஷன்ல 7க்கு மேல இருந்தா நீங்க அதை ஒமி பண்ணிருக்கலாம். நான் 7க்கு கீழே தான் இருக்கு. அப்போ சால்வ் பண்ணி தான் ஆகணும். இங்க பாருங்க, இப்போ ஏ இருக்காரு 80 வச்சுக்குவோம். பி வந்து 100. அப்போ பியோட ஏ வந்து 20% கம்மி. ஓகேவா? அந்த 20% கம்மியாக உள்ளவர் 7.5 மணி நேரத்தை வேலை செய்யறாரு. இப்போ இவர் எவ்வளோ நேரம் பார்ப்போமா? 80 × 15/2 × 1/100 = x எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடிச்சா 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 3 டைம் வரும், இங்கே 2 டைம் வரும், அகைன் 4, அகைன் இங்கே அடிச்சா 2. 2 3 மல்டி பண்ணா என்ன வரும்? 6. 6 மணி நேரத்தை வேலை பார்ப்பாராம். ஓகேவா? இவர் 6 மணி நேரத்தை வேலை பார்க்குறாரு, அவர் 7.5 மணி நேரத்தை வேலை பார்க்குறாரு. இவர் 100% வேலை பார்க்குறாரு, அவர் 80% வேலை பார்க்குறாரு. அவர் கம்மியாக பார்க்கறனால தான் டைமிங். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், இது என்னதுன்னா ஒரு ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், 4 மென்னு 3 நாளில் முடிப்பாங்களா? ஓகேவா? அதே 3 உமனு 6 நாளில் முடிப்பாங்களாம். இந்த ஃபாலோயிங்கை வச்சு கீழே உள்ள வந்து எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ்லேருந்து வருவோமா? கீழேருந்து வருவோம். 18 உமனு. ஓகேவா? 18 உமனு வந்து ஒரு நாள் முடிக்க முடியுமா? பாருங்க, 6 நாளைக்கு 3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? 6 நாளைக்கு 3 பேர் வேலை பார்த்தாங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க எல்லாம் ஒரே நாள் வேலை பார்த்தா சிம்பிள் பாருங்களேன். இப்போ 1 2 3 4 5 6. அப்போ முதல் நாள் 3 பேர் வேலை பார்க்குறாங்க, 2ஆம் நாள் 3, அப்படியே 6 நாளைக்கு 3 பேர் வேலை பார்த்தாதான் இந்த வேலை முடியும். இப்போ ஒரே நாளில் பார்த்தோம்னா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அப்போ இதை மல்டி பண்ணிக்கணும். அப்போ 18 பேர் சேர்ந்து ஒரே நாளில் வேலை முடிக்க முடியும். அப்போ 18 பேர் ஒரே நாளில் வேலை முடிக்க முடியும். இது சரிதான். அடுத்து பாருங்களேன், 4 மென்னு 3 நாள் முடிப்பாங்களா? அப்போ ஒரு மென்னு என்ன? அப்படியே மல்டி பண்ணுங்க, 12. 12 மென்னு ஒரே நாளில் முடிக்கலாம் தானே. அப்போ இதுவும் என்னது கரெக்டு, இதுவும் கரெக்டு. சரி, நீங்கள் பாருங்களேன், இப்போ 8 மென்னு ப்ளஸ் 6 உமன். ஓகேவா? இப்போ என்னங்க வரும்? 8 மென்னு 6 உமனு. அப்போ இது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் மாற்றணும். சரிங்க, மாற்றிடுவோம். 4 மென்னு 3 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? அப்புறம் எத்தனை உமனு? 3 உமனு 6 நாள். 3 உமனு 6 நாள் மல்டி பண்ணுங்க, 18 மென்னு. இங்கே 18 உமனு. இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 6ஆம் டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 6 2 12, 6 3 18. அப்போது 2 மென்னுக்கு இங்கே 3, 2 மென்னு வந்து 3 உமனுக்கு சமம். ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 மென்னு 6 உமனு. 8 மென்னு வச்சுக்கோங்க. 3 உமனுக்கு எத்தனை ஆண்கள் சமம்? 2 ஆண்களா? இங்கே எத்தனை உமன் இருக்காங்க? 6 உமனா? இதை எப்படி பிரிங்க?
3 3 பிரிங்க. இந்த 3 உமனுக்கு ஒரு 2 ஆண்கள், இந்த 3 உமன்களுக்கு 2 ஆண்கள், மொத்தம் எத்தனை உமன் தேவைப்படுவாங்க? அதாவது எத்தனை மென் தேவைப்படுவாங்க? 4 மென். அப்போ 4 மென் வந்து முடிச்சாங்கன்னா ஆன்சர் 12 மென். அப்போ இதுவும் பாசிபிள் தான். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். அப்போ அதான் ஆன்சர் இல்லை. ஓகேவா? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ரேடியஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், πr². இது காமனா சர்க்கிளோட ஏரியா. இப்போது அந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 1% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 66% ஆகுதான். ஓகேவா? இப்போது புதுசாக இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அது எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சம்மு. இங்கே பாருங்களேன், πr² + 1 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கோங்க, மைனஸு πr² = 66. பையை காமனாக எடுங்க. அப்போ என்னங்க வரும்? r², இது அப்படியே a + b இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. 2r + 1 மைனஸ் r² = 66. இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? இப்போ பை 2r + 1 வருமா? 66. இந்த பையன் எங்கே கொண்டு போங்க? 2r + 1 66/7/22 வருமா? அடித்தா இங்கே 3. பேலன்ஸ் இங்கே எழுதுறேங்க. அப்போது 2r + 1 = 21. 2r = எவ்வளோ? 20. ஏன்னா +1 கிட்ட வரப்போ என்ன ஆயிரும்? -1. அப்போது r வந்து எவ்வளோங்க? இந்த 2க்கும் 20க்கு அடித்தா 10. அப்போ r வந்து எவ்வளோ? 10. இப்போ ரேடியஸ் 10 தெரியும். இப்போ ரேடியஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1. அப்போ ரேடியஸ் எவ்வளோ வரும்? 11. ஏன்னா 1 தானே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ புதுசாக மாறின ரேடியஸ் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு ஏரியா கேட்குறாங்க. என்ன சார் வரும் கேட்டிங்கன்னா ஈஸி தான். πr² ஃபார்முலா போடுங்க. 22/7 × 11². இந்த 22 எப்படிங்க பிரிக்கலாம்? 2 × 11 பிரிக்கலாமா? /7. இங்கிட்ட ஒரு 11². இது அப்படியே ஒன்றா சேருங்க. 11 11 2/7 × 11³ இவ்வளோதாங்க, சிம்பிள். இது ஆன்சர். இங்கே பாருங்க, இதுக்கு என்ன? a = p × 1 + r/100 இது ஃபார்முலா. ஓகேவா? மக்கள் தொகை 2018 வந்து ஒரு மக்கள் தொகை இருக்கான். 2020 எவ்வளோக்கு கேட்குறாங்க? அப்போ கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் பாருங்கள்? 2 3 8 7 6 5. அது 1. 6 எவ்வளோ பர்சன்டேஜ்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன். அதாவது பர்சன்டேஜ் 6 சொல்லுவோம். எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது? 6/100. எத்தனை வருஷத்துக்கு? வருஷம் கொடுக்கலையே சார் அப்படி தோணும். 2018 கொடுத்துட்டாங்க. 2020 தான் கேட்குறாங்க. அப்போது எவ்வளோ வருஷம் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள்? 2. ஒருவேளை கம்மியாக கொடுத்தாங்க, ஒருவேளை 2016 கொடுத்தாங்கன்னா நம்ம மைனஸில் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்க, அப்போ என்னங்க வரும்? 23 8 7 6 5. இது எப்படி எழுதிக்கலாம்? 106 × 106 எழுதிக்கலாமா? 106 × 106/100 × 100. ஓகே, இப்போ பாருங்க, 5 டேபிள் கேன்சல் பண்ணி பாருங்க. 4 இங்கே 3 7 அகைன் வந்து 3 7 இங்கே 2 5 1 3. இங்கே அடித்தா 20 வருமா? இப்போ இங்கே 53 கேன்சல் பண்ண 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 53 10. இப்போ ஆன்சர் இது ரெண்டையும் மல்டி பண்ணி பாருங்க. 3 மல்டி பண்ணணுங்க. மல்டி பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 268 276 354. ஓகேவா? இப்படி வரும். 3 நம்பர் தள்ளி வச்சிங்கன்னா பாயிண்ட் இங்கே வரும். அவங்க இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணணுங்க. அது மட்டும் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாங்க. சரி, அடுத்து பாருங்க. இதுவும் பெரிய சம் தான். இங்கே எழுதுறேன். 20,000. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20,000. ஆனால் ஈஸியானது தான். 5 வருஷத்துக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, 6 வச்சுக்கோங்க, /100 = இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா 15,000 இன்ட்ரெஸ்ட்டில்
அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோங்க? 5/100. இது அதோட கூடுதல் எவ்வளோன்னா 3000 கூடுதலாம். ஓகேவா? இங்கே பாருங்க. அப்போது இங்கே பாருங்கள், கேன்சல் பண்ண முடியுமா செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 20,000 × 5/6 எழுதிக்கலாம், /100. இங்கே என்னங்க வரும்? 15 × 5 என்னங்க வரும்? 75. 3 0 6 ப்ளஸ் ஆல்ரெடி அங்கே எவ்வளோ? 3000மா? இந்த 100 இருக்கு பாருங்களேன். இப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த 100 இங்கிட்ட வரப்போ மல்டிப்ளை ஆகும் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. அப்போ அங்கே ஒரு 3 0 வச்சுக்கோங்க, 2 0 டிவைட் பை 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 20,000 × 5/6 = 75,000 6 ப்ளஸ் 3000 போட்டு 2 0. இப்போ டிவைட் பை 1000 போடுங்க, டிவைட் பை 1000. அப்போ என்னங்க வரும்? 20. இந்த 5 மல்டி பண்ணால் நாங்கள் வரும் 100. 100 6 = 75 6 ப்ளஸ் 300. இந்த 100 75 மைனஸ் பண்ணால் 25 6 = 300னா 5 டேபிள் அடித்தா 5 டைம், இங்கே அடித்தா 60, 5ம் 60ம் அடித்தா ஆன்சர் 12. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 12%. கரெக்டு. அடுத்து பாருங்களேன், இங்கேங்க ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது ரேஷியோ ஃபார்மில் இருக்குது XYZ. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுங்களேன். என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டி பண்ணிக்கோங்க. அப்போ என்னங்க வரும்? 6 × 4 24x ப்ளஸ் 8y = 9x ப்ளஸ் 12y. அப்போது இதில் எங்கே தள்ளி விடுங்க, 15x 4y. இப்போது x/y வச்சுக்கிட்டா 4/15. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? அடுத்த என்ன இருக்கு பாருங்க, இது கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 7x 7z = 6x 9z. அப்போ x இங்கே அடித்தா 2z வருமா? அப்போ ஃபார்முலா எழுதுங்க. எக்ஸ் அது வேரியபிள் தனியாக, லெட்டர் தனியாக. x/z எழுதிக்கிட்டு இங்கே நினைக்கலாம் 2/1. இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க, x/y/z தான் கேட்குறாங்க, ரைட்டா? x எவ்வளோ இருக்குது? 4. y எவ்வளோ? 15 இருக்குது. ஆனால் இங்கே x எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. சேமாக இல்லை. அப்போ சேமாக வர்றதுக்கு இங்கே பண்ணலாம், மேலும் கீழே என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டி பண்ணிக்கலாமா? அப்போ 4/2 வருமா? அப்போ x சேமாக இருக்குது, y இங்கே இருக்குது, இங்கே y இல்லை. அப்போ z இங்கே என்ன இருக்குது? 2. ரேஷியோ 2. அப்போ ஆன்சர் இவ்வளோதாங்க. அடுத்து பாருங்களேன், இந்த சம் ஈஸி. என்னதுன்னா எல்சிஎம்ல 3 டிஃப்ரெண்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ எல்சிஎம் 120 தான். இதில் எது HCF வராது கேட்குறாங்க, ரைட்டா? சிம்பிளாக HCFங்கிறது எல்சிஎம்மோட மல்டிப்ளை டைம்ஸ் தான், மடங்கு தான். சிம்பிளாக HCFோட மடங்கு தான் எல்சிஎம், ரைட்டா? சிம்பிளாக சொன்னால் HCFை மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். இங்கே பாருங்களேன், இந்த டேர்மை 8 120க்கு கேன்சல் ஆகும் தானே, அதோட டைம் தானே, மல்டிப்ளை பண்ண முடியும் தானே. எப்படி சார்னா இங்கே பாருங்களேன், 1 டைமு 5 டைம் 15ஓட மல்டி பண்ணி பாருங்கள் 120. அப்போ இது மடங்கு தான், இது வரும். 12 ஈஸியாக டிவைட் ஆகும், 10 டைம் தான். ஓகேவா? இது டிவைட் ஆகுமா? 24 5 போட்டால் 120. அப்போ இதுவும் மடங்கு தான். அப்போ இது தான் மடங்கு இல்லை. அப்போ இந்த ஆன்சர். ஓகேவா? தப்பு. இங்கே பாருங்களேன், இது ஈஸி தான், ஆனால் இப்படி கொடுத்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க? a² b³ b² c³ c² a³. இது எல்லாமே HCF. அதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் வரும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதை ஃபஸ்ட்டு a² எழுதுங்க. a இருக்குது, a² எழுதுங்க. என்ன வரும்? ஒவ்வொன்றும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ 2 பவர் மல்டி பண்ணால் 4 × 3. இங்கே 3 இருக்கா? 3 × 2 எவ்வளோ? 6. சரி, இதே a³ பண்ணுங்க. a³ என்ன வரும்? இந்த பவரோட 3 மல்டி பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை, 6.
இன்ட்டு 3 3 × 3 9. ஓகேவா? அடுத்து பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுங்க. 3 6 5 6. அடுத்து பி கியூப் என்னங்க வரும்? 3 6 5 9. அடுத்து சி ஸ்கொயருக்கு என்ன வரும் பாருங்க. 5 4 இன்ட்டு 2 6. சி கியூபுக்கு என்ன வரும் பாருங்க. 5 6 அப்புறம் 2 9. இது எழுதியாச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க? ஏ ஸ்கொயருக்கும் பி கியூபுக்கு பார்க்கணுமா? கலர் மாற்றி காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். ஏ ஸ்கொயர் பி கியூபா? இதில் எது ஏ ஸ்கொயரு? இதுதானே ஏ ஸ்கொயரு. எது பி கியூபு? பி கியூப் எங்கே இருக்குது? இதுதான் பி கியூப். இதில் எது காமனாக இருக்குது பாருங்க. HCF காமன். இங்கே காமன் வந்து 3/6 தான் காமனாக இருக்குது. ரைட்டா? இங்கே 3/6 3/6. அப்போ இதுக்கு போல என்ன போட்டுக்கலாம்? 3/6 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? பி ஸ்கொயருக்கும் சி கியூபுக்குமா? இது பி ஸ்கொயரு. அடுத்து அதுக்கும் இதுக்கும் சி கியூபுக்குமா? இதுக்கும் கலர் மாத்துறேன். இதில் பாருங்க எது காமனாக இருக்குது? 5/6 காமனாக இருக்குது. அப்போ அதுக்கு போல் என்ன வச்சுக்கலாம்? 5/6 ப்ளஸ் அடுத்து நாங்கள் சி ஸ்கொயர் ஏ கியூப். இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, ஏ கியூப் இருக்குது. ரெண்டில் எதுவும் காமனாக இருக்குது? 2/6 காமனாக இருக்குது. இப்போ 2/6 இது ஆட் பண்ண சொல்லலை. அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க. 3/6 இருக்குது, 2/6 இருக்குது, 5/6 இருக்குது. நான் போட்ட ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதாங்க. இப்படி போட்டால் ஓகே தான். ஓகேவா? இதை நீங்கள் இப்படி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் எழுதுறப்ப தப்பாக எழுதிட்டோம்னா ஆன்சர் இங்கே தப்பாக வந்துடும். ஓகேவா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ட் 11 பார்ப்போம். தேங்க்யூ.